லூசு மாதிரி பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரைடே டீசெண்டா பேசணும். ஓகே ஓகே குமரன் டீசலா பேச. குமரன் அண்ணனுக்கு சொல்லுங்க வருவாரு. போன் வந்து இருக்கு பேசலாம். சும்மா வந்துட்டு அப்படியே டக்குன்னு கட் பண்ணாதீங்க. ஏய் ஒய்யே ஆங்கிரி ஒய்யே லைக் சரி ஒரு சரி இருப்பா சரிண்ணா இருப்பா ம் இருப்பா ம் ஒரு 5 ரன்ஸ் அடிக்கணும் 6 ரன் இருக்கணும் வருவாங்க. ஏன் ஓடுறீங்க? ம். தைரியம் இருந்தா வா பேசி. யாரு என்னாச்சு? இல்லப்பா 5 ம். ரன்ஸ் அடிக்கணும் 6 பால்ஸ்ல. ஓகே வில் டூ இட். ஏன் ஓடுறீங்க ஃபூல்ஸ்? ஏய், ஒரு நிமிஷம். இல்ல என்ன சொல்ல வரீங்க? இல்லப்பா ஒரு 5 பால்ஸ்ல 10 ரன்ஸ் அடிக்கணும். ஓகே ஓ, வந்து 10 போடும். மேட்ச் பாக்குறீங்களா? ஆமா பிரதர் நான் சொல்றேன். ஓகே ஓகே. நான் ஏதோ சம்பவம் ஆயிடுச்சு நினைச்சேன். 5 பால்ஸ்ல 10 ரன்ஸ் அடிக்கிற வா யூ டூ இட். நீ வந்து அது Wow. பண்ணவே இல்லை. என்ன மேட்ச்? அது உன் தகுதியே இல்ல. நீ வந்து கமல் பத்தி பேசுற. ஓகே ஹரினா நீங்க தான் பேசணும். நிலைமை அப்படி இருக்கு. ஹரிதான் பேசணும். வா யாருன்னா பேசணும் முதல்ல? 10 பால் சரி எடுத்துக்கோ 5 ரன் சரி 5 ரன் அடிச்சா சரிண்ணா வின் ஃப்ரெண்டு. பண்ணு. யாரு கமல் படத்தை பத்தி இப்ப பேசணும்? சரி ஃப்ரெண்டு, தக் லைஃப் எப்படி வருதா? சொல்லுப்பா. சொல்லுப்போ, தக் லைஃப் வருதா? எல்லா இல்ல பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன். தக்லைஃப் வருது, தக் லைஃப் விஜய் வருது, எல்லாம் வருது எல்லாம் ஓகே. தக் லைஃப் வர்றது இருக்கட்டும். ஒரு கூட்டம் வந்து எஸ்டிஆர் படம் சொல்லிட்டு இருக்காங்களே தக் லைஃப். ஆமாப்பா நான் கேக்குறேன். உந்து பிலிம்ல வந்துட்டு நீ வந்துட்டு ரன்ஸ் நீ வின் பண்ணிட்டு என்ன வந்து போறது? இதென்ன ஆட்டா இதுல சீட்டிங்க லைக் அப்பா சாமி யோ நீ பெரிய பொடுங்கில வந்து பண்ணிட்டு சரி இதை விட கூலி எல்லாம் 1000 கோடி தெரியுமா? அப்படிதான் 1000 கோடி 2.0 சொன்னோம். 1000 கோடி அவர் லைஃப்ல டெஸ்ட் பண்ண முடியல. பாத்திரலாம் அவர் ரஜினிகாந்த் வந்து 1000 கோடி டச் ஆனா அப்படின்னு ஹரி, ஆனா இல்ல ஒரு நிமிஷம். நம்மளும் ஏதோ போட்டெல்லாம் முக்கியம் பாக்குறானுங்க. எதுவுமே வரமாட்டு பாத்தியா? அதுவும் எல்லா ஸ்டேட்ல இருந்தாலும் எடுத்து போடுறானுங்க. இல்ல இன்னும் ஷாம் 5 ஷாம் இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஷாம் 2.0 ஒண்ணு கேக்குறேன். பண்ணுங்க 1000 ஷாம் கோடி. ஒண்ணு இல்ல கேக்குறேன். இன்னும் 3000 போயிடுவானுங்க கேட்டா. இல்ல ஷாம் ஒண்ணு ப்ரோ கேக்குறேன். கேக்குதா? கேக்குது ரஜினிகாந்த் கேக்குது. அவர் ப்ரோ 5000 க்ரோஸ் டச் பண்ணிட்டாரு. அவர் பெரிய புடுங்கில 5000 அவரு இவரு ரஜினிகாந்த் 5000 10,000 சரி க்ரோஸ் அவர் டச் பண்ணிட்டோம். அப்புறம் சொல்றான் சரி. ஆமாப்பா சூப்பர் ரஜினிகாந்த் நான் சொல்றேன். யோ ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு. இல்ல வேட்டைன்னு 500 கோடி பண்ணுச்சு தெரியுமா? ப்ரோ கேக்குதா? லைக்கா வெயிட் லைக்கா ஹேண்டில் எடுக்கிறியா கொடு மாதிரி? ஷாம் ப்ரோ கேக்குதா? ஜோக் ஜோக் பண்ணது கேக்குது ஓகே. ஒரு நிமிஷம் இல்ல ஃப்ரெடி, ஒரு நிமிஷம் இல்லையா சொல்லு. ஜோக் பண்ணது ப்ரோ ஓகே. நீங்க கூலிக்கு 1000 ப்ரோ போயிட்டீங்க. ஐயப்ப டைம் பாஸ் ஐயப்பா இருக்கான் இல்லங்க, அவன் வந்து ஷாம் ஜிபியோ 1000 crore போட்டிருக்கான் ப்ரோ. இல்ல ஒரு இது எப்படின்னா, ஒரு காலத்துல ஏதோ பண்ணுவோம். இப்பெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு. ஏன் தனுஷ் ஃபேனே கேப்டன் மில்லர் போட்டானுங்க 1000 கோடின்னு, புரியுதா? அதான் அதான் எல்லாத்துக்கும் சூர்யா ஃபேனே 2000 கோடி போட்டாங்க கங்குவாக்கு. அதான் அதுக்கு அதான். போடுறதாதான் எல்லாம் போடுவேன். போடு எவன்தான் எப்படின்னா சொல்றது தானே. சொல்லு, எவன் கேட்க போறான்? ஃப்ரெண்டு நீ எது சும்மா இருக்க? தக்லீஃப் சொல்லு. ஆனா அடி இப்ப இருக்கிற நிலைமையில எஸ்ஆர்கே திரும்ப 1000 அடிப்பானான்ற மாதிரி டவுட்ல இருக்கானுங்க இவனுங்க வந்து. பாப்போம். ஆனா அட்லி வந்துட்டு ஏதோ சல்மான் கானோட போறதா சொல்லிருக்கானுங்க. சரி ஆனா அட்லி நம்மளுக்கு லாஸ்ட் படம் எத்த எப்படா சந்து இருக்கும்? பாயோட ஒண்ணு வருதுடா, சிக்கன். இல்ல அட்லி நம்ம லாஸ்ட் படம் எத்த எப்படி இருக்கும்? அதான்டா பண்ணிருக்கணும். இல்ல இது ஓகே. ஆனா இவனும் இதுதான், இவனும் இதுதான். இவன் ஓகே தான், அவன் அட்லி வந்திருந்தா என்ன நல்லது. ஆனா இவனை ஓகேன்னு சொல்றதுக்கு ஒரு காம்பினேஷன் வந்துச்சு ஞாபகம், ஆர்ஜே பாலாஜி. இதுதான் வந்துச்சு. அதான் இதுக்கெல்லாம் இது கோடி கும்பிடுறாப்பா. எச்சனத்தெல்லாம் பரவாயில்ல. நடுவுல ஏதோ அந்த கோபிச்சந்த் தானே, கோபிச்சந்த் இது நிறைய இதான். ஆனா இதுல மகிழ் திருமணி என்ன கேட்டா நடுவுல வந்திருக்கலாம். ஆனா அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா பெட்டரா தான் இருக்கும் என்ன கேட்டா. அப்ப இப்ப ஏதாவது சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கூட வந்துட்டாங்க. அண்ணா அலெக்ஸ் அண்ணா
பெடி நம்ம ஃப்ரெண்டு ஒரு 2 வார்த்தை பேசிக்குவா. பேசுங்க, டீசெண்டா பேசுங்க. சரிங்கண்ணா. ஹாய் பெடி ப்ரோ. ரெடி பெடி ப்ரோ சரி பேசுங்கண்ணா ஒரு வாரத்துல. இல்ல மேட்ச் பார்த்தேன் இது வரும். இப்போ ஆனா இவனுக்கு கிட்ட போன எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமாடாரு. இப்ப நம்ம ஏதாவது ஈஸ்வரன் வரும்போது இல்ல ஏதாவது படம் வரும்போது ஏதாவது நம்ம ஏதாவது அபியூஸ் பண்ணாம சண்டை போட்டோம். ஏன் கார்த்திகத்துக்கு விஷால் எல்லா படமும் வரும். ஏன்னா நம்ம படத்து மேல இருக்கிற புரியுது, நம்ம படம் மேல கான்பிடன்ட் இருக்கும். இன்னொன்னு எவனே அடிக்க தேவையில்லை. டயர் ஒன் தவிர டயர் ஒன்ல யாராவது கிளாஷ் ஆனா வந்துட்டு கண்டிப்பா அடிக்க இருக்கான். இன்செக்யூரிட்டி எவ்வளவு லெவல் பாத்தியா இந்த ஆமைங்களுக்கு. இட்லி கடையில கால விடுறானுங்க, யார் யாரையும் அடிக்கிறானுங்க, டிராகனை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. டிராகன் அடிக்கிறானுங்க. எவ்வளவு இன்செக்யூர். பிப்ரவரி மந்தோட இது எக்ஸ்பிரஸ் பண்ணி ரஜினிகாந்த் கமலாசன் அது இதப்பா ஒரு நிமிஷம். ரஜினிகாந்த் கமல் சைட்ல விடுவா. இவரு ரஜினிகாந்த் வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு அவரு வந்துட்டு 1000 crores அடிக்க போறாரு. ஓகேங்களா? எண்டு. ஆமா ஆமா ஆல்ரெடி கபாலில அடிச்சாரு. கபாலில ரஜினி வந்துட்டு 1000 crores அடிக்க போறாரு. எண்டு. ஓகேவா? நீ போஸ்ட் போடு, உனக்கு நான் ஒரு கார் வாங்கி தரேன். ஓகேவா? பெடி ப்ரோ இல்ல ப்ரோ, என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல பிகெஸ்ட் பிளாக் பஸ்டர் ரஜினிகாந்த் பண்ணாக்கா. நான் வந்துட்டு யூத் மை ஃப்ரெண்ட் ஏங்க இல்ல லால் சலாம்லாம் பிளாக் பஸ்டர் தானே. கார் வாங்கி தரது. ஆமாமா இருங்க வேட்டையான பிளாக் பஸ்டர் தானே கார் வாங்கி தர்றது. ஆமா ஆமா வாங்க. நான் வந்துட்டு இவருக்கு நம்ம ஃப்ரெண்டு நான் வாங்கி தரேன். ஒரு செகண்ட் கார் ஒண்ணு சூப்பர் காடி வாங்கி கொடுத்துறேன். செகண்ட் ஹரி நீ ஓட்டுறியா? செகண்ட் ஓகேப்பா, கம்ஃபர்டபிள். நீ வாங்குற, நீ ஓட்டுற. ஆக்சிடென்ட் ஆகணும் பாக்குது. அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. சூப்பரா நீ ஓட்ட போற. ரஜினிகாந்த் மூவிஸ் வந்து ஹிட்டா போகுது, அது நான் ரெடி. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் தாங்க லால் சலாம். லால் சலாம் பிளாக் பஸ்டர் தான். கேட்டு பாருங்க. லால் சலாம்லாம் இந்த மேல அறிவிசால இருக்கானே 2 வாட்டி பார்த்தான். இந்த நவீன்லாம் அலெக்ஸ் 30 crore கிளப்ல லால் சலாம்லாம் பெரிய விஷயம் இல்ல. அதெல்லாம் 30 கூட பண்ணலடா. தொலைஞ்சு போன ஹார்ட் டிஸ்க் கூட ஃபுட்டேஜ் வந்தாதான் நல்லா வெயிட் பண்ணிருக்கேன். வந்ததுன்னா நீங்க எல்லாம் காலிடா. ஷாம், உனக்கு கார் இந்த ஓட்டல் ஒண்ணு, உனக்கு ஆட்டோமேட்டிக் கார் நான் வாங்கி தரேன். கார் இந்த கார்லாம் இருக்கட்டும். என்ன குட்பை பிடிச்சது உங்களுக்கு? சூப்பர் செம்மையா இருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சூப்பர் இருந்துச்சு. அந்த டீ சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு நானே உண்மையில ரொம்ப நாள் கழிச்சு மனசு தட்டேங்குது பாக்கும்போது. சூப்பர் பார்த்தல பில்லா அஜித் பீலா அஜித் எல்லாம் பாத்தியா டீசர்ல? எல்லாமே மேஷப் தலை. அது டீ சூப்பர் இருந்துச்சு. ஓகேவா? அதுவும் இல்ல பாதியில வந்தானுங்கன்னா நம்ம அதை பெருமையா பேசுறதா நினைச்சுட்டு போறானுங்க. ஆமைங்க இல்ல ஒரு பூமர் போட இருப்பாருங்க. அதெல்லாம் எல்லாமே டான்ஸ் ஸ்டெப் பூமர் எல்லாம் வேற மாதிரி. அதுக்கு டான்ஸ் வராது. இல்ல அது நீ வேற சொன்னல. நான் இன்னைக்குதான் கேட்டேன். என்னன்னா பேப்பரை முழுங்க வரேன் அலெக்ஸ். கடைசியில பூமரோ இல்லையா சொன்னதே இல்லையா? அவனை எக்ஸாம்ல பிட்டாட அடிக்கிறான் பேப்பர் முழுங்க. ஒரு சொத்து பத்திரம் பார்த்தனா வெளிநாட்டுல குடுக்க வந்திருக்காங்க. அது அப்படியே முழுங்குறாரு. போடாடே இதெல்லாம் வலிமைக்கு 1000 கதை கேட்டா. இப்பெல்லாம் எவனும் கேக்குறது கூட இல்லைங்க. சரிப்பா, அஜித் ஒரு சாங் போட்டுடலாமா? ஏதாவது மைக் செட் வச்சிருக்கீங்களா? சாங் போட்டோம் கேளுங்க. 12 மணி வரலும் 230 பேர் பார்த்தாங்க. இன்னைக்கு 130 பேர் தான் பாக்குறாங்க. அஜித் ஒரு சாங் போட்டுடலாம். ஆசை பாட்டு சாங் போட்டுடலாம். ஆசையா? மீனம்மா போடலாம். ஒரு சாங் போட்டுடலாம். பாடுங்க. இல்ல நான் பாட மாட்டேன். அது நான் பாட்டு போடலாம். பரவாயில்ல வேண்டாம். பாடுங்க. ஏன்டா கம்முன்றா? ஏன் பெடி இருப்பா, ஒரு பாட்டு போட்டுடலாம். அஜித் பாடலாம்.
வேணாம் நீங்க நீங்க வார்த்தை சொன்னது வெளில போட்டுருவோம். வார்த்தை சொன்னதே போதும். ஓகே ஆயிடுச்சுங்க மீனம்மா அந்த காலை ஒரு ராகம் இந்த ஞாபகம் ஏன் பேடி சார் எஸ்ஐ சார் திறந்துற மாதிரியே இல்லையா பேடி? சரி 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 அஜித்துக்கு ஒரு பாட்டலாம், ஒரு பாட்டு பாட்டுலாம். பேசா என்னடா இது? மறுபடியும் விடுங்க. பாட்டு வராது. வேற அப்பா, topic என்ன வாங்க. நாளைக்கு என்ன அடிக்க போறீங்க? டிராகன் பாத்தீங்களா? என்னப்பா? பிரதீப் ரங்கநாதன் டிராகன். இல்லப்பா எனக்கு தெரியும் நாளைக்கு அடிக்க போறீங்களா தெரியும். ஒரு ஏன்னா பாட்டு நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க பேடி. இல்ல ஏன் கமல் ஃபன்னா பார்க்க மாட்டீங்களா? இல்லப்பா அது இல்லப்பா ரஜினிதோ இவரு விஜய்தோ அஜித்தோ ஒரு பாட்டு போட்டுடலாம். மீனம்மா போறோம். வேண்டாம் நீங்க மேட்சே பாருங்க கவர்னர். தயவு செய்து போங்க பேடி. இன்ஃபுளுசரா ஏதாவது வட சுட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல சொல்லு சார். சரி 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 கண்டுபிடிச்சியா என்ன வடையா ஹிடன் இல்ல பெருசா எதுவும் மாட்டலையே இந்த தடவை. அசல் பாட்டு போட்டுருங்க. இவரு அஜித் ஜிபியூல த்ரிஷா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் ஒண்ணு போயிட்டு இருக்குது. சரி டேய், சரி அந்த சரி. படத்துல ஸ்ரீலீலா போடுறதா த்ரிஷா இருந்தா நீ வேற சிம்ரன் இருக்காங்க. சிம்ரன் கிளவி அதை ஒண்டா பாப்போம். இல்லடா அதுல ஸ்ரீலீலா போடுறதா சொன்னானுங்க. அதையாவது யார் போட்டுருலாம். சிம்ரன்? எனக்கு கேட்டாதான். நீ ஏன் அவ்வளவு தூரம் போற? அதோட பெரிய விஷயம் ஒண்ணு நடந்து தெரியுமா? இந்த கொரியன் ஆக்டர் டான் லீ இருக்காப்புலன்னாங்க தெரியுமா? அது பிரபாஸ் படம் தான். இல்ல இந்த படத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இது யாருமே சொல்ல இவனுங்க அது இது பண்றானுங்க. சரி இது மட்டும் இல்ல, இந்த குட் பேட் அகிலியே பார்த்தனா அதான் ஒரு படம் வரல, தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில்னு ஒரு படம் இருக்கும்ல, அந்த நான் லீடு அதோட ரீமேக் இருந்தாங்க. இது ட்ரிபிள் ஏ படம் ரீமேக்டா. அதுல ஜெயில இருந்து தானே வருவான் ஃபர்ஸ்ட் சீன். உயிரை வாங்கிருக்கீங்க. ஜெயில இருந்து வந்தாலே அதான் இவனுக்கு எப்படி தெரியுமா? ஜெயில இருந்து வந்தாலே அந்த மாதிரி ஹாலிவுட்ல போறானுங்க. அவெல்லாம் இன்னைக்கு அந்த டான்லியோட ஒரு படம் பார்த்தாங்க. அவன் கிட்ட இருக்கிறதே ஒரு 3-4 படம் தான் ஒரு பாக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குடா. தி அவுட்லாஸ்ட்னு ஒரு படம் இருந்தது, நல்லா இருக்கு. ஒண்ணும் இல்ல ஹரி, எங்கேயோ சஜஷன்ல பாத்துட்டு வந்துட்டு அவனே தேடி பார்த்த மாதிரி சொல்றான். இல்ல இது பிரைம் வீடியோ போனேன். பிரைம் வீடியோல ஏதாவது படம் இருக்கான்னு பார்த்தா இந்த படம் நல்லா இருக்கும்னாங்க. பார்த்தேன், நல்லாதான் இருந்தது. ஆனா இல்ல அந்த படத்துல வர கதையை விட நீ சொல்ற கதை ரொம்ப நல்லா இருக்குடா. சரி படம் கொண்டு போயிட்டு படம் நல்லாதான் இருக்குது. நம்ம இந்தியன் மூவி மாதிரியே இருக்குடா பாக்குறதுக்கு. இல்ல டைமிங்ல வச்சு செய்றீங்களா ப்ரோ? கொரியன் படம் உண்மையிலே சிலதான் நல்லா இருக்கும். இல்ல இந்த படம் பார்த்தனா அப்படியே இந்தியன் மூவி மாதிரியே பில்டப் எல்லாம் பயங்கரமா இருக்குன்ற இந்த படத்துக்கு. பொதுவா நம்ம ஊர்ல ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஒரு பிளாஷ் செகண்ட்ல வந்து அடிக்கிறது, இப்படி போட்டு புரட்டி எடுக்கிறது, அதெல்லாம் பார்த்தனா அப்படியே இருக்குது. இந்தியன் மூவி மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த படம். இதுல வந்து 4 பார்ட் வரையும் அலெக்ஸ். பிரான்சைஸ் மாதிரி வேற வச்சிருக்கானுங்க. ரவுண்ட் அப்னு ஒரு சீரீஸ் வச்சிருக்கானுங்க. இன்னும் 3 பார்ட் இருக்கு. அதுல அதுவும் சேர்த்து பார்க்கலாம். பிரான்சைஸ்னு சொல்லும் போது காதுல பிரான்சைஸ்னு உள்ளதுடா. இதே மாதிரி விவேகத்துக்கு 3 பார்ட்னு படம் வரும்போது சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் 2000? நானே கேள்விப்படலடா விவேகத்துக்கு 3 பார்ட்டா. இதெல்லாம் வந்து எந்த யூனிவர்ஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியா? 3 பார்ட்டுக்கு வந்து இவன் சிறுத்தை சிவாவே சொல்லிருப்பான்டா ஒரு இன்டர்வியூல. அவன் 1000 சொல்லுவான்டா. இதுல ஞாபகம் இருக்கு. இல்ல கங்கம் அதுவும் என்ன கேட்டா அதுலயாவது பார்ட் 2 போடல. விவேகத்துல தப்பிச்சிட்டான். ஏதோ அவுட்புட் பாத்துருப்பான் போல. ஆனா பார்த்தேன் இந்த பெய்ட் வியூஸை வச்சுட்டு ட்வீட் போட்டுட்டு இருக்கானுங்க. இல்ல அவன் அது வேற வழி இல்லடா, முட்டை கொடுக்கணும்டா. விடாமுடிச்சல் ஃபிளாப் ஆனதுக்கு அசிங்கப்படுறது. அலெக்ஸ் தனுஷ் ஃபேன்ஸ் போட்டு பொழக்கிறாங்களாமா இத அஜித்த. ஆமா இல்ல 1 மில்லியன் லைக்ஸ் கூட இல்லடா. அந்த லூஸ் பசங்க தியேட்டர்ல இருந்து இது எடுத்து போயிட்டானுங்க. இட்லி கொண்டாங்க. அதான்
இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ராயன் படத்தோட புக்கிங் எடுத்துட்டு வந்துட்டு, டேய் இங்க பாடுற பிஎம்எஸ்ல என்னடா அஜித் கலட்டான்னு கேட்டானுங்க ஒரே வார்த்தை. டிஎல்ல வேற இந்த இந்த இவனை பார்க்கும்போது காண்டாகுது. அது என்னது இந்த கருணாஸ் போட்டோ பார்க்கும்போது. எனக்கு தெரிஞ்சு டிஎல்லையா? இட்லி கடை வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்ன படம்? இட்லி கடை இட்லி கடை தெரியல, பாப்போம். இட்லி கடை 50-50 நம்பலாம் bro. இத நம்பலாம் பத்தி 50-50. தான் நம்ம நேத்தே பேசிட்டோமே. இட்லி கடை ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணிரும். எனக்கு தெரிஞ்சு குட்பாடக்லி வந்து ஒரு 50 கோடி ரூபாய்ல இருந்து 60 கோடி ரூபாய் லாஸ் ஆகும். ஏற்கனவே லாஸ் தான் போயிட்டு இல்ல அந்த படம் போட்ட பட்ஜெட்டுக்கும் இதுக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனா ரிலீஸ் ஆன பிறகு நான் அப்புறம் சொல்றேன். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல என்ன பட்ஜெட் 270 கோடி ரூபாய் அஜித்தை நம்பி இன்வெஸ்ட் பண்றது நல்ல பட்ஜெட்டா? அதான் சும்மா யாரா சொன்னா அவ்வளவு பட்ஜெட். ஒரு நிமிஷம் சக்தி பெரு, இந்த வடிவேலு வடிவேலு எதுவுமே அனுப்பாதீங்க. அந்த அது புரியுது, ஆனா அந்த மூஞ்சே காட்டாதீங்க. எனக்கு 2 மூஞ்சி பார்த்தா அது கோடி பட்ஜெட். இல்ல 2 மூஞ்ச பார்த்தா ரொம்ப இரிட்டேட் ஆகுதுடா வர வர. ப்ரோ நீங்க வேற, இதுல வந்து அஜித் சம்பளம் கூட கேட்டிருக்கான். 2வது டிஏஜிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. காமெடி படம் எல்லாம் இல்லடா, 100 கோடி வாங்கிருப்பாங்க. மல்லிப்பூ வச்சு கொடுக்க வேண்டியதானே ப்ரோ. விடாமுயற்சி நக்கிட்டு போனது தெரியலையா அவனுக்கு? கூட கேட்டா மட்டும் போதுமா? கூட கொடுக்கணும்ல, படம் ஓடணும்ல. இப்ப அவன் தெலுங்கு ப்ரொடியூசர்னால மைத்ரிக்கு தானே ஃபர்ஸ்ட் படம் அலெக்ஸ். அவன் தில்ராஜுவை பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருப்பான், சரி நம்மளும் தெலுங்குல ஒரு படம் தமிழ்ல ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு இறங்கிட்டு இருப்பான். இன்ஃப்ளூயன்சர் கடைசி படம் ப்ரோ. இதோட நம்ம சினிமா வாழ்க்கைய விட்டு போயிடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா என்ன கேட்டா 90% வந்துட்டு எல்லா படத்தையும் வந்துட்டு ஏப்ரல் படம் தான் எடுக்கிறானுங்க. சும்மா இது ஒரு இதுதான். அச்சுன்னு சாப்பிட்டோம், நம்ம வெடிக்க பார்ப்போம். வெறுகல சாப்பிட்டோம். நிறைய இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இல்ல ஜாக்கே நோட் பண்ணீங்க, ஏப்ரல் 9 நைட்டு பிரீமியர் போடுறான். இன்ஃபுளுசர் பிரீமியர் எதுக்கு போடுறானுங்க? படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு தான் பிரீமியரே போடுறானுங்க. எனக்கு தான் நைட்ல இருந்து அந்த விடிகாத்தால வரைக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ஜாக்கே சார், கிறிஸ்டோபர் நோலன் சார், ஆதித்ய ரவிச்சந்திரன் சார் அப்படின்னு. ஆனா காலங்காத்தால விடிகாத்தால டபுள் ஷிஃப்ட் பாப்பானே ரமேஷ் சாலா. இல்லடா சொல்றதுக்கு இல்லையா. அப்புறம் ஓவர்சீஸ்ல ஒரு ரிவ்யூ வரும். பிரீமியர் போடுறதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியுமா குட்பாடக்லிக்கு? அது தெரியும், படம் ரிலீஸ் அப்பதான் பிரிண்ட் வந்துரும் கூட வந்துட்டு. இன்னொன்னு அது நெகட்டிவ் போக கூட வாய்ப்பு இருக்கு. நம்மாட்டானுங்க. அது பெரிய பிரச்சனை தான் உனக்கு. வெடிகாத்தால ஏஞ்சாலே முடிஞ்சிடும். இப்ப நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு நைட் எல்லாம் முடிகிறது கூட வெடிகாத்தால வரைக்கும் பாக்குறதெல்லாம் ரொம்ப கம்மி பேரு. நடுவுல அதான் ஒரு 12 மணிக்கெல்லாம் ரிவ்யூ பார்க்க. தமிழ்நாட்டுல உட்காந்து இவனுங்க பாத்துட்டானுங்கன்னு வைய, என்ன ஆகும், எல்லா வீடியோவையும் எடுத்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் முழுக்க இறக்கிடுவாங்க. 2வது படம் கட்டி மொக்கையா இருந்ததுன்னா அப்பயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இது. விடியகால 5 மணிக்கெல்லாம் இப்ப 9 மணி ஷோ முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை கழுவி ஊத்துறானுங்கன்னா அது வேற. இதே மாதிரிதான் ஒரு நிமிஷம், இதே மாதிரிதான் கேம் சேஞ்சருக்கு ஓவர்சீஸ்ல பிரீமியர் போட்டான். எல்லாத்துக்கும் முன்னாடி இந்தியா டைமுக்கு அது பிரீமியர் இருக்குது. அதான் இந்த மாதிரிதான் இந்த ஜிபி மாதிரிதான் ரிவ்யூ வருதுடா. பாதி நல்லா இருக்குதுன்னு வரானுங்க, மீதியும் முடிச்சு விட்டு. ஆனா பாதி நல்லா இருக்கு, புரியுதா? இல்ல படமே நல்லா இல்ல, ஆனா உனக்கு பேருக்குன்னு ஏதாவது என்னது ஏதோ அந்த மாதிரி காசை வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக. அவனுக்கு வந்து என்னன்னா இந்தியன் 2 மாதிரி ரொம்ப கேவலமா இல்லாம இந்த படம் ஓகேவா இருந்தது. இல்லடா அதான் தில்ராஜ் என்ன பண்ணிருக்கானா, இல்ல பிரீமியர்லயாவது பாசிட்டிவ் வரணும்னு கஷ்டப்பட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டுக்கிறான். இவனும் அதே மாதிரிதான் பண்றான். படம் தெரிது குப்பை மாதிரிதான் எடுத்திருக்கான் அதிகன்னு. அதான் ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்றான். ஆனா கேம் சேஞ்சரை விட கேவலமா இருக்கும்னு தோணுது. கேம் சேஞ்சர்லயாவது ஏதோ ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு நாசமா போயிட்டான். இவன் என்ன பண்றான்னு தெரியல. கேம் சேஞ்சர் இல்ல ப்ரோ, எப்படியும் காலையில வந்து 6 மணி ஷோ வந்து கர்நாடகா இல்ல ஆந்திரா கொடுப்பான். 9 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. முதல்ல ஆந்திரா கர்நாடகாவில தான் எவன் போய் பாக்குறான் உனக்கு அந்நேரத்துக்கு. இல்ல நமக்கு வந்து ரிவ்யூ வந்துரும் ப்ரோ. முதல்ல இல்ல இங்க ஃபன் என்ன தெரியுமா? இல்ல ஃபன் என்ன தெரியுமா? முதல்ல ஏகே ரிவ்யூ தான் வரும், அதுக்கப்புறம் தான் இட்லி கடை வரும்.
அதுவே அலெக்ஸ் கொஞ்சம் புரியுதா? இப்ப நம்ம சச்சின் கரெக்டா எத்தனாவது தேதி இல்ல இல்ல வரணும் ஒரு அப்படின்னு நிமிஷம் இல்ல சொன்னா இல்ல நெகட்டிவ் யோசிச்சு பாரு. அவர் ரிவ்யூ நெகட்டிவ் வந்து இவர் ரிவ்யூ பாசிட்டிவ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நாள் நெகட்டிவ் ஆயிடும். புரியுதா? இது பெரிய அதான் ரிஸ்க் என்ன அலெக்ஸ் கேட்டாதான். சொல்லு. சச்சின் கரெக்டா எப்ப பிளான் பண்றாங்க? ஏப்ரல் 20th நினைக்கிறேன். ஆனா ஒரு ஆனா கல்வி எனக்கு என்னமோ ஒண்ணு தோணுது, ஏதாச்சும் ஒரு ஒரு அவர்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு 24 hours புக்கிங்லயோ குட் பை டெக்லியோட சச்சின் தாண்டோம்னு நினைக்கிறேன். அப்படி ப்ரோ ஒண்ணும் வாய்ப்பு இருக்குது. ப்ரோ வாய்ப்பு நான் இருக்கு. பேச கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ப்ரோ என்னோட போஸ்ட்ல பாருங்க, பிளட் அர்ஜென்ட் சேலம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஓ யாராவது பாசிட்டிவ் சேலம்ல பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி ப்ரோ. விடுறீங்களா? ப்ரோ ஒரு நிமிஷம். ஓ டேக் பண்ணி விட பாசிட்டிவா? முடியுமா? ஆமாங்க. ஓ ஓ பாசிட்டிவ். ப்ரோ. இல்ல இல்ல ப்ரோ, வேற வேற என்ன புரியல. பிளட்னாலும் ஓகே தான், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி ப்ரோ சேலம் சேஞ்ச் பண்ண ஜிஹெச்ல முடியும்? அது ஏதோ சொல்லுவாங்க அலெக்ஸ். சரி ஓகே. இல்ல ஓ பாசிட்டிவ் நிறைய பேர் கிட்ட இருக்கும். இல்ல அங்க கிடைக்கலையா ஆச்சரியமா ஆமா இருக்குது. இல்லண்ணா, ஓ பாசிட்டிவ் வந்து காமன் நார்மல் பெட் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேற பிளேட்டும் அலெக்ஸ் கொடுத்துருவாங்க. நிறைய பேர் அத ஓ பாசிட்டிவ் யாருக்கு வேணாலும் சேலம் கொடுக்கலான்றாங்க. சரௌண்டிங்ல யாரா அப்படியா? இருந்தா கொஞ்சம் இல்ல ப்ரோ டேக் பண்ணி. ஒரு நிமிஷம். இல்ல நானே ஓ பாசிட்டிவ் தான். நானும் ஓ பாசிட்டிவ் தானே. அலெக்ஸ் வாடா நானும் நானும் ஓ பாசிட்டிவ் சேலத்துல தான். வேணும். வாடா அலெக்ஸ் நானும் கமான் டேக்கர் எல்லாம் ஓவா. ஹரி நீ என்ன? நானும் ஓ பாசிட்டிவ் தான், ஓ பாசிட்டிவ். என்னடா இது? ஹே எவ்ரிபடி. இன்ஃபுளுசரே ஹரி அலெக்ஸ் எல்லாம். இல்ல இல்ல கலாய்க்க சொல்றீங்களா உண்மையிலேவா? ஓவா? டேய் நிஜமாலேடா. உண்மையா? நானும் யாருக்கு எங்க தரணும்? எனக்கு நிஜமான ஓ தான். எந்த ஊர்ல இருக்காங்க? ஆனா இல்ல ஒரு காமெடியில சொல்லிருப்பான், கொசுக்கு ஓ பாசிட்டிவ் தான் ரொம்ப பிடிக்குமா. ஆமாண்டா, அது வேற சொல்லிட்டு. ஏன் அதிகமா கடி வாங்கிறீங்க? இப்ப கூட கட்சியில தானே இருக்கு. இல்ல இங்க இல்ல. கால்ல கடிக்குது, எல்லாத்துலயும் கடிக்குது, என்ன பண்றது? இந்த விவேக் மாப்பிள்ள பத்துல உட்காந்து ஷாருன்னா கொசு கட்சி வச்சுட்டு. ஓப்பனா பார்த்தா அப்படிதான்டா கிடைக்கும். சரி, அது என்னமோ உண்மைதான். ஆனா இல்ல ரேர் பிளட்னா அந்த ஏபி அந்த இதுதானே. ஏபி இப்ப ஓ பாசிட்டிவ் எந்த பிளட் குரூப் போனாலும் தரலாமா என்ன? எனக்கு தெரியல பாக்கலாம். ஏன்னா நானே நானே இப்பதான் கேள்விப்பட்டேன். அது கொஞ்ச நாள் நானே வாழ்க்கையில யாராவது பிளட் கொடுத்துருக்கீங்களா? நான் பிளட் கொடுத்தது இல்ல. எங்க அலெக்ஸ் எங்க காலேஜ்ல என்ன தெரியுமா பண்ணாங்க? பிளட் கொடுத்தா 3 நாள் ஓடி தரேன்னானுங்க. வீட்லயே உட்காரலாம், சாப்பிடறதுக்கு. லீவுக்காக ரத்தத்தை கொடுத்துட்டான்டா. டே நவீன யாரா பைத்தியக்கார ரத்தத்தை கொடுத்து டேய் பிளட் டொனேட் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பண்ணடா. பண்ணிட்டு ஓகேவா இருக்கான், ஓகேன்னு சொல்லிட்டு பொட்டுன்னு படுத்துட்டோம். அப்படியே கேரேஜ் விழுந்துட்டேன். ஆமாண்டா, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கீங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரி உனக்கு சாப்பாடு ஃப்ரீயா தரேன்ட்டாங்க, 2வது 3 நாள் லீவு தரேன்ட்டாங்க. என்ன பண்ணுவ நீ? லீவு தர இல்ல அது ஓகே. ஆனா எந்த காலேஜ்லடா இப்படிலாம் சொல்றானுங்க? இல்ல எனக்கு கேட்டா ஒரு நாள் தான் லீவ் தருவாங்க. அதே போல 2 நாள் 3 நாள் உங்களுக்கு லீவ் எல்லாம் தரானுங்கடா பிளட் டொனேட் பண்ணா? பிளட் டொனேட் பண்ணா 3 நாள் லீவா? என்னடா இது? ஆமா தராங்க. ஒரு நாள் லீவே ரேருடா. வேணா 3 நாள் லீவ் ஒரு நாள் தராங்க. எங்க ஹெச்ஓடி பேசி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க என்எஸ்எஸ்ல. இல்ல என் ஹெச்ஓடில அப்படி தெரியுமா, ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நாளைக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு. ஆனா நான் குடுக்கல அலெக்ஸ். அப்ப உடம்பு சரியில்லை லைட்டா, அதனால நான் கொடுக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு லீவ் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இல்ல ஒரு டைம் வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்போ வந்துட்டு எனக்கு 19 வயசு ஆகுது. புரியுதா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த டைம்ல போறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹரி நம்மளே இன்னும் உடம்பு ஏத்தணும்னு பாக்குறோம், நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுமா அந்த மாதிரி வந்துட்டு விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் பக்கவாயிட்டோம். இப்ப என்ன 2 பாக்கெட் கூட தரேன் அந்த மாதிரி இது. இப்பெல்லாம் 2 பாக்கெட்ல எடுத்தா உனக்கு உள்ள ஒன்னும் இருக்காது. அதான் இல்ல நம்ம தான் இது எப்படின்னா பாக்கெட் பாக்கெட்டா நீ கொடுக்கலாம். அதான் இது எடுக்க முடியாது, செட் போயிடுவேன். ஆனா ஹரி நான் பாத்திருக்கேன். இவன் ரத்தம் குத்தான்னு போது எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹரியெல்லாம் சமூக சேவை செய்யறதுக்கே பிறந்தவன். என்ன ஹரி? இல்ல ஹரி, நீ என்ன நீ டெவலப் பண்ணும். இவன் கொடுக்கிற பரவாயில்ல, நல்ல மனசான கொடுக்கறது நல்ல மனசுதான். ஆனா கொடுத்துட்டு எஸ்டிஆர் பாட்டு போட்டுன்னு ஒரு பக்கம் உட்காந்துன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல எஸ்டிஆர் இல்ல, இந்த கோமாளி பத்துல முறை நம்ம என்ன பீடித்தது போதும்
இல்ல நான் என்ன எஸ்டிஆர் பாட்டு சொன்னேன், அந்த ஆகாயம் போகாத பறவை ஒன்று, அந்த பாட்டு போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அத வேற ஒரு டைம் லேடு போட்டிருந்தானுங்க, அந்த ஆகாயம் பறவை. டேய் எந்த பாட்டா இருந்தாலும் எங்க தலை தோனிக்கு கொண்டு வாங்கடா, நாங்க போட்டுக்கிறோம்டா அதான் சொல்லுவோம். தோனி எல்லாம் சட்டம். ஒண்ணு இல்ல அலெக்ஸ், இந்த உக்கும் பாட்டு போட்டானுங்க, அது தோனிக்கு தான் அலெக்ஸ். ஒரு டவுட், உனக்கு ஏதாவது லைஃப்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? சொல்றேன் அப்படின்னு வேணாம். இல்ல ஏன் இது என்ன வைக்கப்படுறா அது ஆக்சிடென்ட்டுக்கு? இல்ல அப்படி சொன்னா ஆயிருச்சுன்னா அதுக்காக. டேய் ஆனா பாவீங்களா, டேய் என்னடா இது, இது மூட நம்பிக்கையில கேடுகட்ட மூட நம்பிக்கையா இருக்குடா. சரி சொல்லு ஹரி, உனக்காச்சா? இல்லடா ஒரு வாட்டி ஆயிருக்கு. பைக் ஆக்சிடென்ட்னு சொல்றதுக்கான்னு தெரியல, இறங்கும் போது ஒரு தடவை ஊந்து வாரிட்டேன், அது ஆக்சிடென்ட் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல அது ஸ்லிப், அதெல்லாம் ஓகே, அது அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஒரு நிமிஷம் இல்ல நான் இப்ப ஸ்கூல் இந்த ஒரு 7th 8th படிச்சிருந்தேன். ரோட கிராஸ் பண்றோம், அப்பெல்லாம் பேரண்ட்ஸோட தான் போறோம். ரோட கிராஸ் பண்ணும்போது இந்த ஒரு பைக்டா பல்சர் இது அந்த மாதிரி தான் காலில் ஏத்திட்டான். ஏத்திட்டு எடுத்துட்டேன். இது எனக்கு விழுந்துட்டேன். இதுல இன்னொன்றா, நான் டக்குன்னு ஏஞ்சி நின்ட்டேன். அதனாலதான் இங்க பெருசா சண்டை ஆகல. திட்டிருந்தாங்க எல்லாம், இந்த பைக்காரனை போட்டு எல்லாம் திட்டிருந்தாங்க. ஹரி நான் நடக்கிற கால் வலிக்குது, எனக்கு அப்புறம் தான் தெரியுது ரத்தம் ஊத்துது. ஆனா சத்தியமாடா இல்ல ஒன்னு சொன்னா, இல்ல ஹரி ஒன்னு சொன்னா நம்ப மாட்டேன், சொல்றது கேளு. இல்ல ஒரு நிமிஷம், ஒன்னு சொன்னா நம்ப மாட்டேன், சொல்றது கேளு. எங்க அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் என்னது பேருக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. சத்தியமாடா ஸ்கூல் வேணா போ, சத்தியமா எனக்கெல்லாம் ஒரு கொடுமை வர இருந்தது. ஆனா அதுல என்ன தெரியுமா, அதோட காலு கட்டுக்குது, கட்டுனா என்ன தெரியும் புரியுதா, வெறும் அந்த ஸ்கின் கொஞ்சம் பிஞ்சு அந்த உடம்பு சதையில அடிபடுது. அதான் இது ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் வேன்ல உட்காடுறேன், சுத்தி எல்லாம் பாரு என்ன இது அடிபட்டு. இல்ல ஒரு நிமிஷம், பையனுக்கு டெடிகேஷன் நினைப்பாங்க, எனக்கெல்லாம் மைண்ட். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வருது. 6th படிக்கும் போது ஒரு தடவை நடந்திருக்கு. என்னன்னா, நான் கொஞ்சம் ரோடு ஓரமா தான் ஓடி போயிட்டு இருந்தேன், அப்படியே நடந்து போகாம கொஞ்சம் ஓடிட்டு இருந்தேன். என்ன பின்னாடி ஒரு பைக்கார வந்து இடிச்சான் பாரு, அப்படியே போயிட்டு கவுந்தடிச்சு ஊந்தேன் நானு. ஹரி இவன் என்னடா நான் சொன்ன திருப்பி சொல்றான், சொல்லணும்னு சொல்லாத. உண்மையில நடந்தா கிடையாதுங்க, உண்மை தாங்க. நான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தேங்க, ஓரமா போயிட்டு இருந்தேன் ரோட்ல. இப்போ கால்ல அந்த ஒரு சின்ன தழும்பு இருக்கு அந்த ஒரு. இல்ல எனக்கு கால்ல எல்லாம் அடிப்படலங்க, உதட்டுல வந்து அப்படியே கிழிச்சிருச்சுங்க, அப்படியே வாங்கி அந்த உதட்டுல. நீங்க வேற எங்கன்னா போய் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பீங்க ப்ரோ. பைக்ல எதுக்கு லிப்லாக் அடிக்கிறான், வாயில என்னடா? பைக்ல இல்லங்க, அடிச்ச வேகத்துல கீழே விழுந்தங்க, கையில அப்படியே வந்து உள்ளங்கையில தேய்ச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த ரோட்ல அந்த இது மேல கல்லுல மேல பட்டு அந்த உதட்டுல தேய்ச்சிக்கிச்சு. ஆனா இதுல என்னடா தெலுங்கு படத்துல வர மாதிரி சொல்றேன். அதான் இல்லடா ஏதோ எலிவேஷன் பண்ணி சொல்றான், ஒன்னும் புரியுமா சொல்லுங்க. ஆனா சின்ன பையன் தான் நானு, ஒரு 6th படிப்பேன் அப்ப. நீங்க 6வது சொல்றேன், கல்யாணம் ஆயிட்டு 2 வாரம் பசங்க எல்லாம் விளையாட போனாங்க. நான் போறேன்னு, இருங்க போகாதீங்க அப்படின்னா. 2வது வாரம் சண்டை. நாங்க 3 பேர் பசங்க ஒரு பைக்ல போயிட்டு இருந்தோம், மத்த பசங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. குறுக்குல ஒரு நாய் வந்துக்கிறோம். இல்ல நானும் பைக் வச்சிருக்கேன், நாய். ஆனா ஆக்சிடென்ட் இல்ல நாய் எப்பவுமே வரும், அது சென்னையில மோசம். நம்ம வண்டியில ஏறிடுச்சு, கையெல்லாம் தேஞ்சிருச்சு, முட்டியெல்லாம் தேஞ்சிருச்சு. சூப்பர். ஒரே சிரிப்பு வீட்டுல. ஏன்டா நாய வீட்டுல இருக்கு சொன்னா, நீ வெளியில போன இல்ல, உனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைடா அப்படின்னு. நாய் தொலை பைக்ல போயிட்டு என்னைக்காச்சும் ஊந்திருக்கியா நீ? வாழைக்கரோட நாய இன்னைக்கு அது வரைக்கும் அதாண்டா ஒண்ணு ஆகல. ஆனா இல்ல, ஆனா மூட நம்பிக்கை அது இதுன்றது நீங்க சரி விடு. இல்ல அது நான் கேள்வி கேட்டா எனக்கு எதுவும் ஆகாது, அவனுக்கு தானே ஆகும்.
திடீர்னு ஒண்ணு தோணுச்சு. இல்ல ஏன் தெரியுமா, என் ஃப்ரெண்டுகள் ஆகும்போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு பதட்டம் அந்த எப்படி தெரியுமா இருக்கும். இப்ப நம்ம பாட்டுக்கு போடுறோம் பைக்ல, உண்மையிலே ஸ்பீடா போகும்போதெல்லாம் ஒரு அந்த நினப்பு வரும், புரியுதா? அதனால அது 23 வருஷம் அதே வழியில போயிட்டு வந்துட்டு இருந்தா ஆனா ஒண்ணும் வெளியில அலெக்ஸ், அதுக்குதான் மாஸ்டர்ல ஒரு பாட்டு இருக்குமே, அந்த பாட்டையே நீ ஞாபகம் வச்சுக்கோ. குட்டி ஸ்டோரியில லைன் வருமே, ஸ்பீடா போனா கவனம் மஸ்ட், ஸ்லோவா போனா ஸ்டெடியும் மஸ்ட். இல்ல இந்த லிரிக்லாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஹரி, இந்த லிரிக்லாம் எங்களுக்கும் காதுல தெரியும். நீ ஆட்டக்காரன் எல்லாம் பாத்திருக்கியா? அதுவும் சென்னையில ஷேர் ஆட்டக்காரன் மெயினா, நீ ஆட்டக்காரனா கூட ஒரு ஷேர் ஆட்டக்காரன் ஒருத்தர் இருப்பான். இன்னொன்னு இப்ப ஹரி உனக்கு தெரியும்ல, இப்ப நம்ம அதை ஓஎம்ஆர்ல விட்டு காலேஜ் இது ஈசிஆர் சைட்ல இருந்து நீ அதான் டைட்டில் பார்க்ல இருந்து அந்த சைடு போனோம். இந்த சைட்ரா இது டிபிஜி சொல்றத கேளு. இல்லடா ஹரி, இப்படி போறோம்டா குறுக்கால, இது எப்படி நான் மெயின் ரோடுன்னு கூட பார்க்க மாட்டான், 8 போட்டு ஓட்டுவானுங்க. இவன் அங்க போவான் இங்க போவான். இது அதுவும் பீக் டைம் இருந்தா கூட பரவாயில்ல, நார்மல் டைம்ல தான் ஓட்டுவானுங்க. இதெல்லாம் தாண்டி போய் சேர்றதே பெரிய விஷயம். இத ஹரி அன்னைக்கு என்ன தெரியுமா, மெயின் ப்ராக்டிகல் உனக்கு 15 நிமிஷத்துல நீ காலேஜ்ல இருக்கணும். நான் எங்க ஏரியால இருக்கிறேன், எடுத்தா பைக்கு ஆனா அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்டா போனோம், பண்ணக்கூடாது. ஆனா இது தப்பு, ஒரு டிஸ்க்ளைமரே போட்டுக்கிறேன், தப்பு. என்ன காலேஜ் சொன்னாங்க? காலேஜ் டிபிஜே. இன்னொன்னு இது ஃபாஸ்டா போறது ஒரு கெத்தும் கிடையாதுடா. ஒரு வாட்டி உண்டவானான்னு எடுத்துக்க, அதான் ஒண்ணு உசுரோட இருப்ப, இல்லதான் வாழ்க்கை முழுக்க அந்த பயத்தோட இருப்ப. ஃபாஸ்ட்னா எவ்வளவு ஃபாஸ்டா போக கூடாது, ஸ்பீடு சொல்லு. 90 to 100. முதல்ல நீ சென்னையில வந்துட்டு 80 தொடறதே பெரிய விஷயம். 70-80 போறதே பெரிய விஷயம். ரோட் கெபாசிட்டி வண்டி 60 ஓட்டுருவாங்க. டிராபிக் எவ்வளவு இருக்குது, ரோடு பொறுத்து அதெல்லாம் இல்ல. இதுல ஒரு கோளாறு ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஒண்ணு இருப்பான், உங்களுக்கு இருந்தாங்களான்னு தெரியல. இந்த நாய் வச்சுக்கிறது டியோ பைக் தான் இருக்கும். அதுவும் டியோ வந்துட்டு ஒரு இந்த மாடல் தான், ஒரு நல்ல மாடல் தான் அது. இவன் பின்னாடி நீ உக்காடுறதும், இது எப்படின்னா பிரேக் பிடிக்காத வண்டியில உட்காரதும் ஒண்ணுடா, ரிஸ்க். அந்த மாதிரி ஒரு கோளாறு ஃப்ரெண்ட் இது நிறைய டைம் தான். ஆனா பயலுங்க இருக்கானுங்க, சாட்சி ஓட்டுறவனுங்க இருக்கானுங்க, நிறுத்தாமலே போறவனுங்க ஒருத்தவங்க இருக்கானுங்க. எந்த கேட்டகரி? உக்காந்து எல்லாம் அதான் இந்த ஒரு ஈவினிங் டைம்ல காலையில முடிச்சுட்டு வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுன்னு இருந்தோம். ஃப்ரெண்ட் அப்ப என்ன புதுசா பைக் வாங்கியிருந்தான், அதான் இந்த R15 நியூ மாடல் அப்போ வந்துட்டு இது லான்ச் ஆகிருந்தது. அவன் ஒரு இதோட ஹரி நல்லா கேட்டுக்க, ஓட்டி பார்த்துட்டு தரேன் ஃப்ரெண்டு சாவியத்தான். மூதேவி தனியா ஓட்டலாம்ல ஹரி, வாடான்னு என்னையும் பின்னாடி உட்கார வச்சுட்டா. இல்ல சொல்றதுக்கு இல்ல போர் இல்ல மச்சா, தனியா போன அவன் கொஞ்சம் தூரம் ஓட்டலாம் புரியுதா, கொஞ்சம் தூரம் புரியுதா, கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் தான். சரி நானும் பின்னாடி உட்காந்தேன். இந்த நாய் மனசுல இந்த ரேஸ் புரியுதா, இதாவது இப்ப நம்ம டேர்ன் பண்றோம்ல, சாயறான்டா. நான் உலக மாதிரி இருக்கு, என்னடா பண்ணுங்க உண்மையில. இல்ல இது எப்படிக்குதுன்னா, சாரு மனசுல ரேசர் நினைப்பு, அதான் சொல்றேன், ஓட்டுறதே சிட்டியில, இதுல ரேஸ் மாதிரி வைத்தகார நாய். அதான் ஆனா இங்க யாருமே இல்ல, புரியுதா, இந்த ரோட்ஸ் தான், ஸ்ட்ரீட் ரோட்ஸ். ஆனா அதான் இந்த மாதிரி சைக்கோங்களா ஊருக்குள்ள இருக்கு. இதுல கொடுமை என்ன தர மாதிரி, அந்த நாய் ஹெல்மெட்டே போடல. சூப்பர். ஆனா அதான் அப்புறம் தள்ள அச்சு அதான் இறங்கடான்னு சொல்லுங்க. நீ முதல்ல ஹெல்மெட் போட்டு ஓட்டுறியா அலெக்ஸ்? ஏடா ஓட்டுறவனே ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்துக்கிற நாலு ஹெல்மெட் போடணும். இல்ல நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஒரு தடவை ஹெல்மெட் தூக்கி போயிட்டாங்க தெரியுமா, காணாம போயிடுச்சு. லோக்கல் கூட யூஸ் பண்ணுவியா? புரியல. இல்ல பக்கத்து ஏரியாலாம் ஹெல்மெட் போட மாட்டேன்டா. பக்கத்து ஏரியானா ஒரு பக்கத்துல இந்த ஸ்லோ போகும்போது நார்மலா, ஆனா ஒரு மெயின் ரோட் போனாலே நான் ஹெல்மெட் போடுவேன். அது போலீஸ்கார பிடிப்பான்றதுனால போடுறியா, இல்ல நிஜமாலே பாதுகாப்புக்காக போடுறியா? இல்ல உண்மையில போலீஸ்காரன் முடியுமா தான் முக்காசு போட்டுன்னு இருக்கு. இல்ல ஏன்னா ஃபாஸ்டா போகும்போது நானே போட்டுப்பேன். சொல்லு. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் எப்படி வரும்போதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவியா, இல்ல ஆன் தி ஸ்பாட்ல கேக்குறியா?
எப்படா இப்படி வித்தியாசமா கேக்குற? அந்த ஸ்பாட்ல கேள்வி மேல கேள்வியா கேட்போம். இல்ல நீ எதுக்காக இந்த டவுட் கேக்குற? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சும்மா ஒரு டவுட். உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? லைசென்ஸே வாங்கிட்டேன்டா நானு. ஓ லைசென்ஸ். கார் வித் பைக் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் நானு. காரா? பைக்கா? ஆமா, கிளாஸ் போனேன் நானு. உனக்கு எப்படி? உனக்கு யாரு கார் வாங்கி தந்தா? கார் வாங்கி தரல, காருக்கு கிளாஸ் போனேன். டிரைவிங் கிளாஸ். டிரைவிங் போனேன்னு சொல்றான். டிரைவிங் ஸ்கூலுக்கு. அதான் அரி இல்ல, நான் என்னத்தவ நினைச்சேன், இவன் வீட்டுல எனக்கு காரையே வாங்கி கொடுத்துறாங்க, பைக்கையும். ஐயோ பையன் வெல் செட்டில். பைக் எல்லாம் வாங்கி தரல. இல்ல ஒரு பைக் வாங்குறதுக்கே நாங்க வாங்கிருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு. இல்ல ஒரு பைக் வாங்குறதுக்கு நம்ம போட்ட லோனுக்கு எத்தனை உண்ணாவிரதங்கள். அலெக்ஸ், என்னோட இன்னொரு ஐடிக்கு அக்செப்ட் கூட தமிழக வெற்றி கழக தொண்டன் வரும். இந்த ஐடி இதுவாகுது, சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதுக்காக வேணாலும் பேசி இருந்துருவேன். முதல்ல இவன் எத்தனை ஐடியா வச்சிருக்கான்? ஆச்சரியமா இருக்கு. அவன் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக அவனே நிறைய ஐடி வச்சுக்கிறான். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப நீ ஒரு இமெயில்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ற, அது கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ஒரு ஐடி அந்த டெவலப் ஆகும்போது வந்துட்டு அதுவே நம்பர் கேட்கும், புரியுதா? வெரிஃபைட் ஆனாதான் வந்துட்டு இது இருக்கும். அதான் இன்னொன்னு ப்ளூடெக்லாம் அது எல்லாமே அது மட்டும் இல்ல, அது இருக்கிற ப்ரூஃப்லாம் கொடுத்தாதான் ப்ளூடெக்கே வரும். இவனுக்கு எத்தனை இமெயில் ஐடி தான் வச்சிருக்கானுன்னு தெரியல. இதுதான் நார்மலா வச்சிருந்தா கூட இப்ப ஐடி டெவலப் ஆகும்போது நம்பர் கொடுக்கணும். 6 ஐடிஸ் இருக்கு அலெக்ஸ், அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. 6ஆ? எனக்காவது யூஸ் ஏதாவது போர் ஆச்சுன்னா ஐடி ஏதாவது கேட்பான், அப்பதான் பெருசா வேலையை பண்ணிட்டு. இல்ல இல்ல அதெல்லாம் அக்செப்ட் கொடு. எங்க வாய்ஸ் கேட்டாலே எல்லாம் கண்டுபிடிச்சிருவானுங்க. இல்ல 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 சேச்சி அதெல்லாம் இல்ல. இல்ல ஆனா ஆனா ஹரி நம்மளும் மிமிக்ரி நல்லா பண்ணுவோம், அதுவும் தெரியும்ல. அலெக்ஸ், ஆனா இருந்தாலும் எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு பிரைவேட் ஐடி வச்சுக்கணும் நான் இது, அதனால எடுக்க போறேன் தனியா ஒரு பிரைவேட் ஐடி. பிரைவேட் ஐடி நாங்கடா வச்சுக்கிறேன், அதுவே ஒரு 0 ஃபாலோவர். அதான் அல்லோரிஜன் சீம்ஸ், அதான் சீம்ஸ் ஐடி. சும்மாடா இதுதான், இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீடம் பேசுறதுக்கு தான் அது வச்சுக்கிறேன். ஸ்ட்ராங்கான பேக்கப் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாம். அக்செப்டே கொடுக்கல. எங்க காட்டல பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம் தொண்டன் ஒரு பேர். ஒரு நிமிஷம். குரோம். அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன? கேக்குதா? காட்டல இவன் தான். இல்ல நேத்து ஐடி ஓபன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். காட்டல. படிடா பரமா, கொஞ்சமாவது தான். இதே மாதிரி இன்னொன்னு தெரியும், யூடியூப் சேனல் ஒரு டைம் பண்ணானுங்க. 60 இமெயில் ஐடி ஓபன் பண்ணிருக்கான், லைக் போடுறாங்க யூடியூப்ல, லைக் போடுறாங்க. ஆனா எதுவுமே அது அதான் எதுவுமே அது விழாம கிடைச்சி எரர் ஆயிடுச்சு. லூசுங்க. எப்படின்னா மினிமம் அது இல்ல, என்கிட்ட அந்த 2-3 இமெயில் ஐடி, 2 இமெயில் ஐடி. ஆனா உனக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ண உடனே உனக்கு வந்து லைக் போட்டா அது லைக் இல்ல, டக்குன்னு உலர மாதிரி ஃபன் ஆயிடும், பாட் மாதிரி அது ரிமூவ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக். அதான் சில தற்கூறிங்க அதான் இந்த மாதிரி ஃபேன்ஸ் இதெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணிருக்கீங்க. அவங்கள ஒரு தருப்போம், ஆனாலும் உள்ள இதுல ஞாபகம் முடிச்சு வரும்போது லைக்ஸ் இதெல்லாம் பார்க்காதீங்க, ஏன் வியூஸே பார்க்காதீங்க. ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, உங்களோட டிஎம் பாருங்களேன் ஒரு நிமிஷம். லாக்கு காட்டுது.
2 கையுமே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, 2 கையுமே ஃப்ராக்சர். என்ன ப்ரோ இங்க சென்னை மியாட் இருக்கு இல்லைங்களா, ராமபுரம் மியாட் இருக்குல்ல, அங்கதான் அட்மிட் ஆயிருந்தேன் ப்ரோ. 2 மாசம் பெட் ரெஸ்ட், 2 மாசம் நடக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் இல்ல ஹரி போட்டோ அமைச்சிருக்காருல, முன்னாடி வீலே காணோம், ஹெட்லைட்டும் காணோம், வீலே காணுமா? எல்லாம் எங்கடா போச்சு? அந்த வண்டி காட்டி தப்பிச்சிட்டேன் எலும்பே பொசிஷன் உட்காந்து ஹெட்லைட் காணோம். அந்த வண்டி கொஞ்சம் நல்ல வெயிட், அதனால தப்பிச்சிட்டேன் நானு. வேற ஏதாவது வண்டி டியூக்கா இருந்தாலும் ஆல் அவுட். இந்த மாடல் தெரியும் பரவாயில்ல. ஆனா ஹெல்மெட் தான், ஹெல்மெட் தள்ளிட்டு போயிட்டானுங்க. அதான் சொல்றேன், ஹெல்மெட் போட்டு இனிமே இல்ல, தலைதான் தலையில அடிபட்டா. ஆனா கழுத்துக்கு மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்ல, அந்த ஹெல்மெட் அப்படியே காப்பாத்திருச்சு ஃபுல்லா. அதான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஆனா அதான் கை கால அதெல்லாம், கை கால மட்டும் பட்டா வரைக்கும் இருக்க போகுது. கை எலும்புலாம் அப்படியே நுணுங்கிடுச்சு ப்ரோ. விடுங்க ஒரு இதுதான், இப்பதான் ஏதோ கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் அது வந்து. இப்ப எல்லாம் எப்படி ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸ்டேஷன்ல ஏதாவது கேஸ் எடுத்து கேஸ் போட்டு காம்பன்சேஷன் கேஸ் போட்டேன். சென்னை ஹைகோர்ட்ல போன வருஷம் தான் போன அமௌண்ட் வந்துச்சு இன்சூரன்ஸ்ல இருந்து. எவ்வளவு? 23 லட்சம் கொடுத்தாங்க. நான் செலவு பண்ணது எனக்கு மியாட்ல மட்டுமே எனக்கு வந்து 19 லட்சம் செலவாச்சு ப்ரோ. மியாட்ல ஆனா காசு புடுங்குறானுங்க, ஆனா ட்ரீட்மெண்ட் பக்காவா இருக்கு. தெரியும் உடம்புதான் முக்கியம். அதான் ப்ரோ யோசிச்சு பாரு, இல்ல ஜிஹெச் கொண்டு போறான்னு சொல்லி ஆனா இல்ல இப்ப ஆக்சிடென்ட் பத்தி பேசுறது எல்லாம், ஆனா அடி கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இதெல்லாம் நினைச்சு நான் லைவா பாத்துருக்கேன். ஃப்ரெண்டு நம்ம பாத்துருக்கேன், அது இன்னும் கண்டிப்பா. அதனாலதான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா விட்டுருக்கோம். ஒண்ணு ஆக்சிடென்ட் நேர்ல பார்த்தா ஒழுங்காதான் விட்டுவானுங்க. அதுலயும் சில பேர் வந்துட்டு இருக்காங்க நேற்றுக்கே ஆனாலும் எனக்குலதான் விட்டுறது. அதெல்லாம் இருக்காது இந்த பிள்ளைங்க இருக்கே. ஆனா நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் சின்ன ஆக்சிடென்ட் ஆனா எல்லாம் ஒழுங்காதான் விட்டுவாங்க. மைக் வந்து ஆஸ்பத்திரியா ரெண்டு நாடா பண்றாரு வீட்டுல 72 வருஷம் ஸ்டாலின் நாலு சுழல் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அரே நல்லா இருக்கு. சீசன் பாத்துட்டியாடா நீ? அததான் பாக்குறேன். அடப்பாவி. ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருக்குடா. செகண்ட் சீசன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு இல்ல செகண்ட்ல சில விஷயம் கேவலமா இருக்குது, அதை சொல்ல முடியல. அவர் சீன் கூட பார்த்தது கேவலமா இருக்குது. நீ அந்த இந்த கேமரா படம் வந்துச்சுட்டா, அந்த சீன் சொல்லியிருந்தாருங்க. இத விட்டா வேற இதே கிடைக்காதாடா, அதே எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்டு சொன்னாதான் மச்சான் சுழல் பாரு பாட்டு கேஸ்ட் ரிலீஜன் படம் எடுக்கிறது, தாழ்த்தப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் தெரியலதான் இல்ல. ஃபர்ஸ்ட் சீசன் பாக்குறேன், சைல்ட் டிராஃபிக்கிங் எடுக்க வேண்டியது. அதான் 6 மணி நேரம் 6 மணி நேரம் அதை ஓவர்டேக் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு ஆரம்பிக்கும்.